ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பூட்ஸ்ட்ராப்பில் கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க டீட்டெயிலாக. கண்டெய்னர்ன்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம், ரெஸ்பான்சிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ரெஸ்பான்சிவ்ன்றது மொபைல்லையும் நமக்கு வந்து கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும். அண்ட் லேப்டாப், டேப், ஓகேவா, இதையும் நம்மளோட கண்டென்ட் வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகணும். இதுதான் நம்ம ரெஸ்பான்சிவ்னு சொல்கிறோம். இதுக்கு இந்த ரெஸ்பான்சிவ் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக இந்த கண்டெய்னர்ன்றது நமக்கு வேணும். ஓகேவா, இந்த கண்டெய்னர் வந்து 7 டைப்ஸ் இருக்குது பாருங்க. கண்டெய்னர் அண்ட் ஸ்மாலு, மீடியம், லார்ஜ், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ஃப்ளூடு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஒன்று நம்ம பார்க்கலாம் வாங்க. கண்டெய்னர்ன்றது நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா 576 பிக்சலுக்கு மேலே இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நமக்கு வந்து ஈவனாக ஒரு ஸ்பேசஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் கோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிவி டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஒரு கண்டெய்னர் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா, கண்டெய்னர், இது வெறும் கண்டெய்னர் தான். அப்படியே கண்டெய்னர் இருக்கும். இப்போ நம்ம கிளாஸ் தான் கால் பண்ண போகிறோம். பூட்ஸ்ட்ராப்பில் ஏற்கனவே கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த கிளாஸ் மட்டும் நம்ம கால் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நான் கண்டெய்னர் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பிஜி மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு எனக்கு காட்டும் போது எனக்கு ஈஸியாக இருக்கும். பிஜி ஐஃபன் பிரைமரின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட லைவ் சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. போர்ட் நம்பர் 5500. நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தா உங்களுக்கு வந்து ரன் ஆகுது தெரியும். இப்போ பாருங்க, இப்போ வந்து கண்டெய்னர் சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. எனக்கு வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எனக்கு ஈவனாக ஸ்பேசஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா, இதுலேயே நான் இமேஜ் வந்து காட்டுறேன். 576 பிக்சலுக்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும்தான் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் உங்களுக்கு ஸ்பேசஸ் கிடைக்கும். அண்ட் 575 அப்படி கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேசஸ் வந்து கிடைக்காது. இப்போ நம்ம இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்ட்ரக்ட்ன்றதை கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபோனை கூட சூஸ் பண்ணலாம், இல்லை ரெஸ்பான்ஸ்னு சூஸ் பண்ணுங்க. அதுதான் நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். அந்த எக்ஸாம்பிளுக்கும் உங்களுக்கு காட்டுறதுக்கும் சரி. இப்போ இந்த இடத்துல ரெஸ்பான்சிவ் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அவ்வளோ பெருசு வேணாலும். இப்போ வித் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா இந்த இடத்துல 576ன்றதை கொடுக்குறேன். சாரி, கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோடனே பாருங்க, எனக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எனக்கு ஈவனாக ஸ்பேசஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது ஈவனாக தான் கிடைக்கும். அண்ட் 575ன்றதை நான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க ஸ்பேசஸே கிடையாது. அவங்க சொல்லிருக்காங்க இமேஜில் பாருங்க 576 மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இல்லைனா ஒர்க் ஆகாது. 576 ஆர் 76 அபவ். ஆனால் கண்டெய்னரும் கண்டெய்னர் ஸ்மால் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடைக்காது. அண்டு இப்போ வந்து நான் கண்டெய்னர் ஐஃபன் எஸ்எம்ன்றது கொடுக்குறேன். ஏன்னா அது ஸ்மால் இல்லையா, அதனால எஸ்எம் நான் கொடுத்துட்றேன். அண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது பிரைமரி. இப்போ செகண்டரி நான் கொடுக்குறேன். ஓகே, ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, எனக்கு கலர் வந்து செகண்டரின்னு கொடுத்தனால எனக்கு வந்து ப்ரௌன் கலர் வந்து அவுட்புட் வந்திருக்கு. அண்ட் as it is கண்டெய்னர் எப்படி வேலை செய்யும் அதே மாதிரி தான் கண்டெய்னர் ஸ்மாலும் நம்ம வந்து வேலை செய்யும். ஓகேவா, இப்போ 576 கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ ரெண்டு பக்கமும் ஈனா ஸ்பேசஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து மீடியம், லார்ஜ், எக்ஸ்எல் நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் போய் அப்படியே ஜஸ்ட் நம்ம அப்படியே டூப்ளிகேட் பண்ணலாம். ஷிஃப்ட் ஆல் டவுன் கொடுங்க, அப்படியே டூப்ளிகேட் ஆகும். இந்த இடத்துல கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வந்து இது வந்து சக்ஸஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து மீடியம்க்கு எம்பி வரும். இப்போ பாருங்க, மீடியம் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா, சாரி எம்பி தான் வச்சிருக்கேன். ஓகே, ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டென்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. கண்டெய்னர் ஐஃபன் எம்பி அது மட்டுமே எனக்கு வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எனக்கு ரெஸ்பான்சிவ் வந்து இருக்குது. பட் ஸ்பேசஸ் வந்து கிடைக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து மீடியமுக்கு 786 பிக்சலுக்கு அபோவ் 86 ஆர் அபோவ் போனால் மட்டும்தான் ஸ்பேசஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா, இப்போ 786 நம்ம கொடுக்கலாமா இந்த இடத்துல 786 என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு வந்து ரெஸ்பான்சிவாக இருக்குது. பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ தான் சைஸ் சின்னதாக பெருசாக பண்ணி அது எனக்கு ரெஸ்பான்சிவ்ன்றது போகாது. ஓகே, அந்த ஸ்பேசஸ் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல வரேன். ஓகே, அண்ட் இப்போ வந்து லார்ஜ் அண்ட் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல்லாம் அப்படியே ஒரே டைமில் நம்ம போட்டுடலாம். ஒரு தினம் நம்ம பார்க்க தேவையில்லை. இது வந்து எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், அதுக்கப்புறமா லார்ஜ், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், அதுக்கப்புறம் ஃப்ளூடு. ஓகேவா, இது வந்து எக்ஸ்எல், இது வந்து எல்ஜி லார்ஜ், அதுக்கப்புறம் எக்ஸ்எல், அதுக்கப்புறமா டபுள் எக்ஸ்எல், அதுக்கப்புறமா ஃப்ளூடு.
ஓகே ரைட். ஓகே இப்போ நான் ரைட் பண்ணிட்டேன். இதான் கோடு முடிஞ்சிச்சு. அண்ட் நம்ம கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சக்ஸஸ் பதிலாக இது வந்து டேஞ்சர். ஓகே இது வந்து என்ன வச்சுக்கலாம்னா இது வந்து இன்ஃபோ வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வேற என்ன இருக்குன்னா வார்னிங்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டார்க்குன்னு இருக்கு. இது எல்லாமே கலர்ஸ் ஓகேவா. பிஜினா பேக்ரவுண்டுங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஐஃபன் வச்சு கொடுக்கறது எல்லாமே கலர்ஸ் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா டார்க்காக இருக்கும் போது டெக்ஸ்ட் கலரும் டார்க்காக இருக்கும் இதுக்கு மட்டும். பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலர் இருக்கும்போது அப்போ டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டாக இருந்தால் மட்டும் தான் டெக்ஸ்ட் வந்து விசிபிள் ஆகும். ஓகே டெக்ஸ்டோட கலர் வந்து டிஃபால்ட்டாகவே பிளாக்காக இருக்கும். அதனால வந்து அது ஒயிட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணோம். டெக்ஸ்ட் ஐஃபன் ஒயிட். ஓகே இப்போ பார்க்கலாம் வாங்க அவுட்புட்டை. ஓகே நம்ம மீடியம் வரைக்கும் பார்த்துட்டோம். எல்ஜி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஃப்ளூட் இது மட்டும் தான் பார்க்கணும். எல்ஜிக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 992 பிக்சல் ஆர் அபோவ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்பேசஸ் வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. 992 நான் கொடுக்குறேன் பாருங்க. கண்டெய்னர் ஐஃபன் எல்ஜி அது வந்து எனக்கு வந்து ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. ஸ்பேசஸ் வந்து கிடைச்சிருக்கு. அண்டு அதுக்கப்புறம் வேற என்னன்னா எக்ஸலுக்கு வந்து 1200 பிக்சல் கொடுக்கணும். அப்படி இப்போ நான் கொடுத்து பார்க்குறேன். 1200 பிக்சல் கொடுத்த உடனே அண்ட் எக்ஸல் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. கண்டெய்னர் ஐஃபன் எக்ஸல் கொடுத்தோடனே ரெண்டு பக்கமும் இதனால எனக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே அதுக்கப்புறம் என்னன்னா டபுள் எக்ஸ்எலுக்கு வந்து 1400 பிக்சல் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா 1400 கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு கண்டெய்னர் டபுள் எக்ஸ்எல் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. ரெஸ்பான்சிவாக இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா. அண்டு கண்டெய்னர் ஃப்ளூட் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100% சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவுதான் ஸ்க்ரீன் வந்து பெருசாக இருந்தாலுமே ஸ்பேசஸ் வந்து கிடைக்காது. அது ரெஸ்பான்சிவாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே இப்போ வந்து நம்ம ரெஸ்பான்சிவாக பண்ணலாமா? ரெஸ்பான்சிவ் எப்படி பண்ணலாம்னா இப்போ வித் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்க. இப்போ சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஆக்குறேன். எனக்கு எல்லாமே ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது இங்கே பாருங்க. ஓகேவா. ஏன்னா எல்லா கண்டெய்னரில் 7 டைப்ஸ் இருக்குது. 7 டைப்புமே எனக்கு வந்து ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். ஓகே வித்தை சின்னதாக்குறேன் அண்ட் பெருசாக்குறேன். பெருசாக்கும் போது அந்த ஸ்பேசஸ் மட்டும் தான் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகுமே தவிர பட் எல்லாமே வந்து ரெஸ்பான்சிவாக தான் இருக்கும். ஓகே இந்த கண்டெய்னர் வந்து பேசிக், இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த கண்டெய்னருக்கு அப்புறம் காலம்ன்ற கான்செப்ட் இருக்கும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ கைஸ்.